தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஏர்டெல் சிம்ல 301 ரீசார்ஜ் பிளானுக்கு 5G அப்கிரேட் பேக் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பிளான்ல பேசிக்கா வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா, டேட்டா வந்து 1 ஜிபி பர் டேன்னு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அன்லிமிடெட் கால் ஆஃபர் தான். ஸோ இதில நம்ம 5G வந்து அப்டேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பண்ண முடியாது. இந்த ஒரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜஸ்ட் 1 ஜிபி மட்டும் தான் ப்ரொவைட் பண்றாங்கன்றதால, நம்மளால வந்து 5G வந்து அப்டேட் பண்ண முடியாது. ஸோ இது போல 1 ஜிபி ப்ரொவைட் பண்ணக்கூடிய பிளான்ல எதுவுமே நம்மளால 5G அப்கிரேட் பண்ண முடியாதா அப்படி கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. ஸோ ஸ்பெசிஃபிக்கா இந்த 301 பிளான்ன்றது உங்களுக்கு வந்து 5G அப்டேட் பிளான் வந்து தரல. ஸோ இது எப்படி நம்ம கரெக்ட்டா கண்டுபிடிக்கணும்? எந்த பிளானுக்கு வந்து 5G அப்டேட் பிளான் இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இதற்கு நீங்க வந்து எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் சரிதான். நான் வந்து பார்த்தீங்கன்னா, Paytm வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நீங்க Google Pay, PhonePe இந்த மாரி அப்ளிகேஷன் எத யூஸ் பண்ணாலும் சரிதான். ஓகேவா? ஸோ Paytm யூஸ் பண்ணீங்கன்னா, இது மாரி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மத்தபடி ரீசார்ஜ் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்னு எதுவும் பிடிக்க மாட்டாங்க. அதாவது அந்த ஒரு ஆப்ல கமிஷன் எதுவும் பிடிக்க மாட்டாங்க. பொதுவா ரீசார்ஜ் அமௌண்ட் என்னவோ அது மட்டும் தான் டெபிட் ஆகும். ஸோ இப்போ நார்மலா நீங்க வந்து ஒரு பேஸ் பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க. அதற்கு 5G அப்டேட் பிளான் பண்ணணும்னு நினைப்பீங்க. அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ₹51 வந்து இருக்கணும். அப்படி இல்லன்னா ரூ. 101 வந்து இருக்கணும். அதுவும் இல்லன்னா ரூ. 151 வந்து இருக்கணும். இது 3த்துல ஏதாச்சும் ஒண்ணு தான் இருக்கும். ஸோ இந்த 3 ஆஃபருமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சர்ச் பார்ல வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ, இப்போ நான் என் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கக்கூடிய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, 5G அன்லிமிடெட் டேட்டா இருக்கக்கூடிய ஒரு பிளான். அதனால நான் இந்த 3 பேக்ல எத சர்ச் பண்ணேன் அப்படின்னாலும், எனக்கு இங்க வந்து காமிக்காது. நான் 51 அப்படின்னு சர்ச் பண்றேன். இங்க எனக்கு 51 அப்படின்னு ஏதாச்சும் காமிக்குதா பாருங்க. எந்த ஒரு பிளானும் காமிக்கல. அதேபோல ₹101ம் ட்ரை பண்ணிட்டேன். அதுவும் எனக்கு வந்து காமிக்கல. அதேபோல 151ம் ட்ரை பண்ணிட்டேன். இதுவும் எனக்கு வந்து காமிக்கல. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பேஸ் பிளானே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 5G வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவா பண்ண அலோ பண்ணாது. ஓகேவா? அதாவது எக்ஸ்ட்ராவா அந்த ஆட் அண்ட் பேக் ரீசார்ஜ் பண்ண அலோ பண்ணாது. இப்போ நான் வேற ஒரு நம்பர ஓப்பன் பண்ணிக்கிறேன் ரீசார்ஜ் பண்றதுக்கு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய 2வது நம்பர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரூ. 249 தான் ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த ரூ. 249ல என்ன ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா, 1 ஜிபி பர் டே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் 51 அப்படின்னு டைப் பண்ணி காமிக்கிறேன். 51 வந்து காமிக்கல. நம்மளுக்கு எலிஜிபிள் கிடையாது. 101 வந்து ட்ரை பண்ணுவோம். இதுவுமே வந்து நமக்கு காமிக்கல. ஓகேவா? 151 வந்து ட்ரை பண்ணுவோம். 151 அப்படின்னு போட்டோனே பாருங்க, இங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா காமிக்குது. வேலிடிட்டி என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. டில் யுவர் எக்ஸிஸ்டிங் பேக் அப்படின்னு இருக்கு. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பேஸ் பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா? அந்த பேஸ் பிளான் வந்து என்னைக்கு முடியுதோ, அது வரைக்கும் இந்த பிளான் வந்து உங்களுக்கு ஆக்டிவா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. சரியா? இத ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா, ஓகே. இத ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த பேஸ் பிளான் என்ன டேட்ல முடியுதோ, அதே டேட் வரைக்கும் இது வந்து ஆக்டிவா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதில என்ன ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, 5G அன்லிமிடெட் டேட்டா வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இதில 9 ஜிபி வந்து நார்மல் டேட்டாவும் உங்களுக்கு வந்து தந்துடுறாங்க. இப்படி தான் வந்து நீங்க 5G அப்டேட் பிளான் வந்து செக் பண்ணணும். சரியா? இதே சேம் அமௌண்ட் தான் வந்து ஜியோ சிம்முக்கும் இருக்கும். பட் செக் பண்ற மெத்தட் வந்து டிஃபர் ஆகும். இத பத்தி நம்ம ஆல்ரெடி ஜியோ சிம்முக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு நீங்க பண்ணக்கூடிய பிளானுக்கு 5G அப்டேட் பிளான் எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேக்ல நீங்க சர்ச் பண்ணி பார்க்கணும். எது வந்து உங்களுக்கு காட்டுதோ அதுதான் உங்களுக்கான அப்டேட் பிளான். சப்போஸ் காட்டல அப்படின்னா, நீங்க ரீசார்ஜ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு பர்ட்டிகுலர் பேஸ் பிளானுக்கு உங்களுக்கு அப்டேட் பிளான்ன்றது எலிஜிபிள் கிடையாது. அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பை.